நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி திருத்தணி கோயிலுக்கு போகிறோம். ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயினில் போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தோம். 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. 90s கிட்ஸு சாக்லேட் அங்கே இருந்தது, அதை தான் வாங்கி கொடுத்தோம். விளையாடிட்டு இருந்தாங்க. தக்ஷித்துக்கு அதை எப்படி சுற்றணுன்னே தெரியல. அதனால் அவங்க டேடி சொல்லி கொடுத்தாங்க எப்படி சுற்றணுன்னு சொல்லிவிட்டு. அவர் சுத்தத்தை பாருங்கள், அவருக்கு அப்போ கூட தெரியல. அவங்க டேடி கை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோடனே பொட்டு வச்சோம். அந்த முருகரோட பொட்டு நல்லா இருக்கும்ல, அதனால் வச்சோம். 2 பேருமே வச்சுக்கினானுங்க. அழகாக இருந்தது அவங்களுக்கு பார்க்குறதுக்கே. இந்த பொட்டு வச்ச பிறகு தான் முகத்துக்கே ஒரு அம்சமாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. முருகரோட எல்லாருக்குமே கிடைக்கட்டும். கோயிலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தானுங்க இவனுங்க 2 பேரும். நான் தங்க என்னவோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நடந்து வந்தாங்க. நடக்கிறது என்னவோ ஓடுறது என்னவோ அந்த மாதிரி இருந்தாங்க. கோயிலில் ஸ்டைலாக நடந்து வராராம் தஷ்வந்த். முன்னாடி தக்ஷித் நடந்து வராரு ஸ்டைலாக. அப்புறம் அங்கேயே ராகி சேமியா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் பார்க்க போனோம். குழந்தைங்களுக்கு பசிக்குன்றதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கரூர் உள்ளே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வேலை பார்த்தோம். வேலை கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் தஷ்வந்த் வந்து விளக்கு வச்சான். விளக்கு வச்சுட்டு நான் விளக்கு வைக்கிறேன்னு சொன்னால் கூட விடலை. நான் தான்மா விளக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி என்கிட்ட வந்து வாங்கி அவர் வச்சார் விளக்க. அப்புறம் வேல்கிட்ட விழுந்து கும்பிட்டு பொம்மை வாங்கி கொடுத்தோம். அதில் விளையாடிட்டு இருந்தானுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தி சண்டை போட்டுக்கினானுங்க. தஷ்வந்த் சுத்தத்துக்கும் தக்ஷித் சுத்தத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இன்னும் மேலே கீழே உருட்டி போடுறாரு. அப்புறம் மறுபடியும் ட்ரெயின்லேயே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.